திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்கள் விரும்பும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக கூறி திமுக வேட்பாளர் தியாகராஜன் வாக்குகளை சேகரித்தார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தியாகராஜன் நெரூர் மற்றும் காலிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த காலங்களில் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினி மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான கடன் வசதிகள் குறித்து அவர் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இந்த பிரச்சாரத்தில் தியாகராஜனுக்கு பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அம்மன் கோயிலுக்கு வழிபாடு செய்ய சென்ற அவருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதையும் செய்யப்பட்டது. வாக்காளர் பெருமக்களே, அப்பேற்பட்ட உதயசூரியன் சின்னத்தில் எனக்கு பெருவாரியான வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களின் பாதம் தொட்டு கேட்டு மீண்டும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமையப் போவது உறுதி என்று கூறி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.